ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பிஏ பிளாக்மெயிலர் வண்டி எடுத்துகிட்டு ஓடுறான் இல்லையா, பின்னாடியே சிட்டியோட ஆளும் துரத்திட்டே வராங்க. இப்போ முத்துவும் செல்வம் வராங்க. இப்போ அவன் ஒரு பாட்டியை இடிச்சிட்டு வண்டி நிறுத்தாமல் அவன் பாட்டுக்கு ஓடிடுறான். அப்போ முத்துவும் செல்வம் வராங்க. செல்வத்தை அங்கே இறக்கி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு பின்னாடியே போகிறாரு. அப்படியே பின்னாடியே சிட்டியோட ஆளும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ரொம்ப தூரம் அவன் பாட்டுக்கு போகிறான். பின்னாடியே ஆனால் முத்து விட மாட்டாரு. போயிட்டு ஒரு இடத்துல இது பண்ணிட்டு ஒரு பாட்டி இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ஓடியான்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாமல் கூட ஓடியான்ட்ட, ஓவர் ஸ்பீடில் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்ம அடிக்கிறாரு. அடிக்கும் போது இவங்க பின்னாடியே சிட்டி வந்தான்ல, சிட்டியோட ஃப்ரெண்டும் இறங்கிட்டு ஒரு காராண்ட போய் நின்றுக்கிறாங்க. நின்னதும் நின்றுட்டு பார்க்குறாங்க. இங்கே செம்ம அடி அடிக்கிறான். முத்து அந்த ஆளை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். சார் நான் ஒன்றும் இல்லை சார், நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னா, ஏன்டா ஒரு பாட்டியை இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ஓடியாருவ, சும்மா இருப்பாங்களா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுது. போலீஸ் இந்த ரவுண்ட்ஸ் வருவாங்களா, அவங்க வராங்க. இருப்பா நிறுத்து, என்ன பிரச்சனை அப்படின்னதும் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டி ஒரு இடத்துல இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஓடியான்ட்டான் சார், நிறுத்தாமலே ஓவர் ஸ்பீடில் வந்தான் சார் அப்படின்னதும் சார் எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், சார் நான் ஒருத்தன் என்னை துரத்திட்டே வந்தான் சார், அதனால தான் நான் இடிச்சிட்டேன் அப்படின்னதும் அப்போ ஒருத்தர் சொல்கிறாருன்னா, சார் இப்போ தான் கண்ட்ரோல் ரூம் கால் வந்தது, ஒரு பாட்டி அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னதும், ஓ அப்போ இவன் தானா அப்படின்னதும் அப்போ முத்து அவனை பார்த்துட்டு யோசிக்கிறாரு. உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கேனே அப்படின்னு சொன்னதும், ஏன் இந்த ஆளை உனக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா அப்படின்னதும் தெரியும் சார், ஏற்கனவே என் வண்டியில் வரும்போது பொம்பளைங்களை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசினான் சார் இவன், அப்போவே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்ப அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்கிறான் சார். அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு கெஞ்சுறான். இல்லை சார் இவன் மோசமான ஆள் சார், அந்த பாட்டியை கூட இடிச்சுவிட்டு அவன் பாட்டுக்கு ஓடியான்ட்டான் சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வா வண்டியில் ஏறுனதும் சார் அப்படிலாம் இல்லை சார்ன்ட்டு அந்த பிளாக்மெயிலர் கெஞ்சுறான். ஆனால் ஏய் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றுப்பா, நீ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம மனோஜும் இவங்களும் பேசிக்கிறாங்க. சாப்பிட்டுட்ருக்காங்க, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நேற்று தான் ரொம்ப இதுவாக இருந்தது, இன்றைக்கி பாரு இவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த இட்லிக்கு இந்த சாம்பார் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் முத்து ரொம்ப கொடுத்து வச்சவன், மீனை நல்லா சமைக்கிறா அப்படிலாம் சொல்கிறாங்க. நேற்று தான் இது சாப்பாடே நல்லா இல்லை அப்படின்னதும் ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நான் தான் சமைச்சேன் அப்படின்றாங்க. இல்லை இருந்தாலும் நீயும் நல்லா தான் சமைக்கிற அப்படின்னு சொன்னதும், ஆனால் நேற்று தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, குருமா நேற்று குருமா இல்லை அப்படின்னதும் நேற்று நான் செஞ்சது சாம்பார் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரன் பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல அந்த பிளாக்மெயிலரை, அப்போ சிட்டியோட ஆளும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதை ரோகிணிக்கு அமுச்சு வச்சிடலாம், போலீஸில் மாட்டிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அந்த இது இப்போ இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. இவங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் இருக்கிறாரு. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு நல்லா பூ கட்டவும் தெரியுது, நல்லா சமைக்கவும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கே தெரியும், எனக்கு மீன் அளவுக்குலாம் எனக்கு சமைக்க தெரியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் உனக்கு தெரியுது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கிளம்பு போ கையை கழுவிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் எழுந்திரிச்சு கையை கழுவிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை உடனே ஆன் பண்ணி பார்க்குறாங்க. சிட்டி அமிச்ச அந்த ஃபோட்டோ வந்தது. அவங்க ஒரே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹாப்பி ஆனதும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இப்போ இவங்க காலையில் நம்ம விஜயா அப்படியே டயர்டாக வராங்க. அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வராங்க. விஜயான்னு கூப்பிட்டுக்கிட்டு, என்ன ஆச்சு எப்படி டயர்டாக இருக்கு அப்படின்னதும் ஆமாம் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, மீனா இல்லையா அப்படின்னதும் அவள் பூ கொடுக்க போயிடுறா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னதும், ஓ எல்லா வேலையும் நீ தான் செய்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடினா இந்த இங்கேயே கடை இருந்துச்சு, அப்போ இங்கேயே இருப்பா, பிரச்சனை இல்லை, அதுக்கு கார்பரேஷனில் போட்டு
கொடுத்து நான் தான் வந்துட்டு அந்த கடையை தூக்க வச்சிட்டேன்னதும் வந்துட்டு அப்படியே பார்வதி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நீ தான் பண்ணியா, நீ தான் அந்த வேலையை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. ஒரு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு மருமக வச்சிருக்கிற வீட்டிலலாம் வந்துட்டு ராஜாத்தி மாதிரி இருக்கிறாங்க, நீனா உனக்குனா 3 மருமக இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இந்த ஸ்ருதியும் இவங்க யாரும் நம்ம ரோகிணியும் வந்துட்டு வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ருதி என்ன ரகம்னு எனக்கு தெரியல, வந்துட்டு இந்த மீனா வந்துட்டு என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, ரோகிணி ஒருத்தி மட்டும்தான் வந்துட்டு என் பேச்சை கேட்குறா அப்படின்னு வந்து சொன்னதும் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் நான் கூப்பிட்டு நான் என் மூலியமாக அந்த மருமகளை அப்படின்னதும் வந்துட்டு அப்படின்னு வந்துட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பூ கேட்குறாங்க. பூ கேட்கும்போது வந்துட்டு பூக்காரமானதும் வந்துட்டு அந்த பூ கட்டுற பொண்ணு இல்லைம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்னதும் வந்துட்டு அவங்க இல்லையா, அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு ஃபோன் நம்பர்லாம் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது சரி ஏம்மா, நான் வந்துட்டு ஃபோன் நம்பர் தானே கேட்டேன், அதுக்கேம்மா ரொம்ப சலிச்சிக்கிற அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அவங்க வீட்டை பார்க்குறாங்க. வீட்டை பார்த்துட்டு வந்துட்டு பரவாயில்ல, பூக்கட்டியே வந்துட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்களா அப்படின்னதும் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு வந்து ஏய் என் அப்பா வீடு இது, பூக்கட்டி கட்டின வீடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாரு எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சண்டைக்கு போகிறாங்க. பார்வதி உடனே வந்துட்டு ஏய் நில்லு நில்லு, எதுக்கு அவட்ட சண்டைக்கு போகிற நில்லு அப்படின்னது வந்துட்டு பார்வதி எப்படி சொல்கிறா, இது எங்கள் அப்பா எனக்கு சீதனமாக கொடுத்த வீடு, பூக்கட்டியே வந்துட்டு இந்த மாதிரி இது வீடு கட்டினேன்னு சொல்கிறா பாரு, நான் வந்து சும்மாவா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அதுக்காக சண்டைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மீனா வரட்டும், நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்வதி வந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க. என்ன சுமாராக தான் இருக்குது, என்னதான் இருந்தாலும் வந்துட்டு மீனா போடுறா மாதிரி இல்லை காஃபி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ ஒன்றா அவளை கூப்பிட்டு போய் வச்சுக்கோ, சொம்பு நிறைய போட்டு கொடுப்பா டெய்லியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மீனாவும் ரோகிணியும் வராங்க. வந்துட்டு 2 பேரும் வராங்க. வந்து வாசல்ல வந்து நின்னதும் வந்துட்டு, "ஏய் நீ என்னடி நினச்சுன்னுக்கிற உன் மனசுல?" அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியும் நிற்கிறாங்க, மீனாவும் நிற்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு, "நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன உனக்கு என்ன நான் வந்துட்டு வேலைக்காரியா?" அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, "ஆண்டி நானா ஆண்டி? நான் என்ன சொன்னேன் ஆண்டி?" அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. "நான் ஒன்றும் சொல்லம்மா, நீ உள்ள வாம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா வந்துட்டு வெளியில நிற்க வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, "ஏய் எதுவாக இருந்தாலும் உள்ளே கூப்பிட்டு பேசினதும் நீ கம்முனு இரு பார்வதி, அவ்வளோ நிற்க சும்மா விட மாட்டேன் நான்" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "நான் என்ன உனக்கு வந்து அசிஸ்டண்ட்டா? நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி வந்து" மீனா வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, "நீ வந்துட்டு என்ன உனக்கு நான் அசிஸ்டண்ட்டு சொல்லி வச்சுருக்கேன், வரவங்க போகிறவங்களாம் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு உன்னுடைய நம்பரை கேட்குறாங்க" அப்போலாம் வந்துட்டு கேட்குறாங்க. "ஏன் ஆண்டி ஏன் அத்தை நீங்கள் வந்துட்டு என் நம்பரை கொடுத்தா என்ன?" அப்படின்னதும், "உன் நம்பரை நான் ஏன்டி வச்சுக்கணும்னு" கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. "அதானே பார்த்தேன், என் நம்பர்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்களா, ஸ்ருதி ரோகிணி நம்பர்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க" அப்படின்னதும் வந்துட்டு ரோகிணிக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ வந்துட்டு வந்துட்டு நான் வந்து இனிமேல் வந்துட்டு என் நம்பரை வந்துட்டு இங்கே நோட்டில் எழுதி வச்சுட்டு போகிறேன், நீங்கள் வந்துட்டு யாரா கேட்டாங்கன்னா சொல்லுங்கன்னு. "நான் ஏன் அந்தமாரி வேலை வந்து உன்னோட நம்பரை வந்து கொடுக்கணும், நீ இனிமேல் வந்துட்டு வேலைக்கெலாம் போகக்கூடாது" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, "அதை என் புருஷன் சொல்லட்டும், நீங்கள் சொல்லாதீங்க" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், "நீ பெரிய தந்திரக்காரி தான், நான் சொன்னேன்ல பார்வதி, இவ பெரிய தந்திரக்காரி" அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு வீட்டில் வந்து சும்மா இருக்கிறேன்ல, அதனால் உனக்கு இளக்காரமா போயிடுச்சு, அதனால தான் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க விஜயா வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு கேட்குறாங்க, "ரோகிணி நான் இனிமேல் வந்துட்டு நாளையிலேருந்து வந்துட்டு உன்னோட பார்லருக்கு வந்துட்டு அங்கே வேலைக்கு வரேன்" அப்படின்னதும் வந்துட்டு ரோகிணி வந்து ஒரே பயமாயிடுது. அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "ஆண்டி உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் வந்துட்டு வேறு எதனா பண்ணலாம்ல" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, "அதுக்கு வந்துட்டு டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. "ஆண்டி உங்களுக்கு தான் வந்துட்டு பரதநாட்டியம் தெரியும்னு சொல்லியிருக்கீங்களா, அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் வந்துட்டு ஒரு டான்ஸு ஸ்கூல் நடத்தலாம்ல" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்க, "ஆமாம்மா, வந்துட்டு விஜயாவுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கா முன்னாடியே வந்துட்டு இந்தமாரி வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு நடனம் வந்து தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா, நான் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் ஆரம்பிக்கலாம்" அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க.
இப்போ வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல, இந்த மாரி வந்துட்டு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஆமால்ல எனக்கு டான்ஸ் தெரியும் அப்படியே வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நெறைய இதுவெலாம் ஆகுமே, பண செலவுலாம் ஆகும், இடம் பார்க்கணும் அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும், பார்வதின்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, "ஆமா விஜயா வந்துட்டு என்னோட வீடு இருக்கு. அங்கேயே நீ ஸ்கூல் ஆரம்பிச்சுக்க" அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இவங்க ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த மாரி இந்த காஸ்டியூம் கடைலாம் வச்சுருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நான் வாங்கி தரேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அதவே யோசிக்கிறாங்க. விஜயா நடனப் பள்ளின்னு ஆரம்பிக்கலாம். வந்துட்டு பசங்க சேருவாங்க. அது மூலியமா உங்களுக்கு பணம் வரும் அப்படிலாம் வந்து சொன்னதும் வந்துட்டு, இவங்க அப்படியே கற்பனையில மிதக்குறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்து வெளியிலேயே தான் நின்னுட்டுருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, "அத்தை நான் இங்கேயே நின்னுட்டுருக்கவா? இல்ல போயிடவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி, சரி உள்ள வா. நான் என்ன சொல்றதெல்லாம் நீ கேட்கவா போற?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர சொல்லிர்றாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களும் உள்ள வந்துர்றாங்க. பார்வதி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு மீனா வந்துட்டு காஃபி எடுத்துட்டு வராங்க. ரோகிணி கிட்ட வந்து கேட்குறாங்க. அத்தை என்ன பண்றாங்க? வந்துட்டு அவங்களுக்கு காஃபி எடுத்துன்னு போய் குடுக்கவா? அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஜூஸ் எடுத்துட்டு போறாங்க. சாரி காஃபி இல்ல. அப்போ வந்துட்டு ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்துட்டு எதுவும் எடுத்துன்னு போவாதீங்க. அத்தை வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஒதுக்கி வைக்கலாம்னு" சொல்லிட்டு அந்த டேபிள், சேரு, திவானு அதெல்லாமே வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்ப அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்ததும் வந்துட்டு ரோகிணியும், மீனா வந்துட்டு அந்த எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறாங்களா, "எதுக்கும்மா அதெல்லாம் தூக்கி வைக்கிறீங்க?" அப்படின்னதும் வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு அத்தை வந்து இது பண்ணாங்க. அத்தை வந்துட்டு இது என்னது நடனம் வந்து இது பண்ண போறாங்க அப்படின்னதும் வந்துட்டு, "என்னது என்னம்மா சொல்ற?" அப்படின்னதும் வந்துட்டு, மாரி அத்தை வந்து ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க போறாங்க. க நடனப் பள்ளி. அ பா அதுக்கா இங்கேயாம்மா ஆடப்போறா அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "இங்க இல்ல மாமா. வந்துட்டு பார்வதி ஆண்டி தான் வந்துட்டு இடம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க தான் வந்துட்டு இது பண்ண போறாங்க" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "காலத்தின் கொடுமை இதெல்லாம் பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிக்கிறாரு. அதுக்குள்ள வந்துட்டு முத்து வந்து வராரு. "அப்பா என்னப்பா ஆச்சு? உனக்கு எதனா மூச்சு வாங்குதா? உடம்பு சரியில்லையா? எதுக்குப்பா என்ன ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னீங்க?" அப்படின்னதும், "நான் எங்கடா வர சொன்னேன்?" அப்படின்னதும் வந்துட்டு, "மீனா நீ தானே வர சொன்ன?" அப்படின்னதும் வந்துட்டு, "ஆமாங்க. அத்தை தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள வர சொன்னாங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "சில விஷயங்கள்லாம் காலம் வந்து நம்மள பார்க்க வைக்கும்டா. அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்துட்டும், என்ன ரோகிணி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க?" அப்படின்னது வந்துட்டு, "அத்தை தான் ஆன்ட்டி தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. வாங்க" அப்படின்னதும் வந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னதும் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "அவ வந்துட்டு எங்க அவங்க காணுமே?" அப்படின்னதும், "அவ பெயிண்ட் அடிச்சுன்னுக்கிறா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு முத்து என்ன சொல்றாருன்னா, "கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சோம்" அப்படின்னதும் வந்துட்டு, "இருப்பா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்துட்டு ரவி வராரு. ரவி வந்ததும் வந்துட்டு அவர் வந்துட்டு நெறைய ஃபுட் வந்து வாங்கின்னு வந்திருக்காரு. வாங்கின்னு வந்ததும் ஸ்ருதி கேட்குறாங்க, "நீ என்னடா ஃபுட்டு டெலிவரி பண்ற மாரி வந்திருக்க?" அப்படின்னதும் வந்துட்டு, "அ இல்ல எனக்கு வந்துட்டு அண்ணி தான் ஃபோன் பண்ணாங்க வர சொல்லி. அம்மா ஃபோன் பண்ணாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் வர சொல்லி" அப்படின்னதும் வந்துட்டு முத்து என்ன கேட்குறாருன்னா, "ஏன் நீ சமைக்கலையா?" அப்படின்னதும், "நான் சமைக்கிறேன்னு தாங்க சொன்னேன். அத்தை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னதும் வந்துட்டு, "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு உள்ள வந்துட்டு அந்த ஜல் ஜல்லுன்னு வந்துட்டு இந்த சந்திரமுகில கேட்குற மாரி அந்த சலங்க சவுண்டு கேட்குது. எல்லாரும் வந்துட்டு அப்படியே பயத்தோடவே நிக்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல.